ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. சும்மா சொல்லலைங்க, நிஜமாவே அப்படி ஒரு கோயில் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்குது. வாங்க அந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு விர்ச்சுவல் ட்ரிப் போயிட்டு வரலாம். இந்த கோயிலோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு சிவனை மாதிரி 5 தலை இருந்துச்சான். அதனால் அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்து நானும் சிவனுக்கு சமம்னு நினச்சிக்கிட்டாரு. சிவன் என்ன பண்ணாரு தெரியுமா? கோபத்தில் பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளி அவகிட்ட இருந்த படைக்கிற சக்தியையும் பிடுங்கிட்டாரு. அப்புறம்தான் பிரம்மாவுக்கு தன் தப்பு புரிஞ்சது. நேராக இந்த திருப்பட்டூர் பூமிக்கு வந்து 12 சிவலிங்கத்தை வச்சு மனமுருகி பூஜை செஞ்சார். அவரோட பக்தியில் மனம் இறங்கின சிவன் அவருக்கு மறுபடியும் படைக்கும் சக்தியை கொடுத்ததோட ஒரு சூப்பரான வரத்தையும் கொடுத்தாரு. இனிமே இங்கே வந்து உன்னை யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றி எழுது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வரைக்கும் பிரம்மா நம்ம தலையெழுத்தை மாற்றிட்டு இருக்காரு. இந்த கோவிலில் ஸ்பெஷலே இந்த பிரம்மா சன்னதி தான். வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பில் ஜொலிப்பார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இங்கே சாமி கும்பிடுற வரிசை தான். முதல்ல குருவான தட்சிணாமூர்த்தி, அடுத்து பிரம்மா, அடுத்து விஷ்ணு, அதுக்கப்புறம் தான் மூலவரான சிவன். நம்ம சொல்கிற குரு பிரம்மா குரு விஷ்ணு ஸ்லோகத்தையே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க ராத்திரியில் அழாமல் தூங்க வைக்கிற மேற்கு பார்த்த கால பைரவர், 16 பட்டை கொண்ட லிங்கம்னு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்கா, கல்யாணம் தள்ளி போகுதா, தொழிலில் முன்னேற்றம் இல்லையா, எதுவாக இருந்தாலும் சரி நேராக திருப்பட்டூருக்கு வாங்க. இங்கே வந்து பிரம்மா சன்னதியில் 36 விளக்கு ஏற்றி 108 புளியோதரை உருண்டைகளை நெய்வேத்தியம் பண்ணி 9 தடவை அவரை சுற்றி வந்தால் நீங்கள் மனசில் நினச்ச நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும்னு பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு முறை திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்து நல்லெழுத்தாக மாறட்டும்.